காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அரசு பேருந்து நடத்துனரை மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லியிலிருந்து சுங்காஸ்புரம் நோக்கி செல்லும் 528 அரசு பேருந்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் நின்று ஆட்களை ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் பேருந்துக்குள் ஏறாமல் படி நின்றதால் பேருந்து நடத்துனர் நாராயணசாமி படியை விட்டு மேலே ஏறி நிற்கும்படி மாணவர்களை வலியுறுத்தியுள்ளனர். இதனால் கீழே நின்று கொண்டிருந்த மர்ம நபர் ஒருவர் நடத்துனர் நாராயணசாமியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவ்வழியாக சென்ற அரசு பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று தன்னுடன் பணிபுரியும் சக நடத்துனருக்காக நியாயம் கேட்டு சாலையில் பேருந்துகளை நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதோடு தகவலின் பேரில் விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் உடனே நடத்துனர் விசாரித்து நாராயணசாமி பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல. இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையம் அழைத்து வந்து புகார் அளிக்க வைத்து பின்பு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.